ஸ்டெர்லைட் ஆலையை இனி யாராலும் திறக்க முடியாத அளவிற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின், ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அமைச்சரவை கூட்டி கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். ஸ்டெர்லைட் நிர்வாகம் செலுத்தியுள்ள அபராத தொகையான 100 கோடி ரூபாயிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தமிழக அரசும் மாறுபட்ட உத்தரவுகளை பிறப்பித்திருந்தால் மட்டுமே அரசாணை செல்லாமல் போகும் என்று தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலையை இனி யாராலும் திறக்க முடியாது என்று முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். இப்பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் நிரந்தரமாக மூட வேண்டும் என்று சொல்லிக்கின்றார்கள். நிரந்தரமாக மூடி சீல் வைக்கப்பட்டு விட்டது. ஆலை திறக்க முடியாது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான பேரணியில் காவல்துறையினரை உருட்டுக்கட்டையால் தாக்கியவர்களும் பெட்ரோல் குண்டு வீசியவர்களும் பொதுமக்களா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். விசமிகள், சமூக விரோதிகள், அதையெல்லாம் புகைப்படத்தை அன்னைக்கே காட்டினேன். யாரெல்லாம் உருட்டுக்கட்டை வச்சுக்கிட்டு அடித்தாங்க, அதுபோல் யாரெல்லாம் பெட்ரோல் குண்டு வச்சு காரை தீ வச்சாங்க, அந்த எல்லா புகைப்படமுமே எல்லா ஊடகங்களும் வந்திருக்குது. அரசை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் தங்களுடைய உரிமைக்கு போராடுவதிலே எந்தவித தடையும் கிடையாது. ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்தி அளிக்கும் பரிந்துரையின் பேரில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின், ஜல்லிக்கட்டு மற்றும் நீட் தேர்வுக்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய அரசு ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தீர்மானம் நிறைவேற்ற தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜல்லிக்கட்டு, நீட்டிற்கு மத்திய அரசின் அனுமதி பெற வேண்டும் என்பதால் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஆலையின் அனுமதியை ரத்து செய்ய மாநில அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளதால் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற தேவையில்லை என்றும் விளக்கமளித்தார். மீண்டும் குறுக்கிட்ட ஸ்டாலின், அரசாணை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு ஆலை நிர்வாகம் செல்ல வாய்ப்புள்ளதாக கூறினார். அதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம், ஸ்டெர்லைட் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பாகவே தமிழக அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு நிலைப்பாடு தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலே உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளும் என்ற முடிவுக்கு வர முடியாது என்று கூறினார். இதனிடையே தன்னை ஜல்லிக்கட்டு நாயகன் என்று யாரும் அழைக்க வேண்டாம் என்று ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. ஜல்லிக்கட்டு நாயகன் என்று ஓ பன்னீர்செல்வத்தை அமைச்சர் காமராஜ் புகழ்ந்த நிலையில் அதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சர், ஜல்லிக்கட்டு போட்டிகளை வேடிக்கை பார்க்கத்தான் செல்லும் போது ஜல்லிக்கட்டு நாயகன் காளையை அடக்க வேண்டும் என்று யாராவது சொல்லிவிட்டால் தன் பாடு திண்டாட்டமாகிவிடும் என்று நகைச்சுவையாக தெரிவித்ததால் அவையில் சிரிப்பலை எழுந்தது.